அனைவருக்கும் வணக்கம். அன்பார்ந்த தினபூமி நேயர்களே, தினபூமி மாத பலன், தமிழ் மாத பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பதிவானது இந்த மாதம் மாசி மாதம்னா கும்ப மாதம்னு கணக்கு. குரோதி வருஷம் மாசி மாதம். இந்த மாசி மாதத்தில் சிறப்பாக 2 விசேஷங்கள் உண்டு. மாசின்னாவே அது கும்பம்னு அர்த்தம். இப்போ மகா கும்பமேளா நடந்துட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் டிவியில் பார்க்குறீங்க, நியூஸில் கேட்குறீங்க. 12 வருடங்களுக்கு ஒரு முறை மகா கும்பமேளா. அது நம்ம கும்பகோணத்தில் 2026 செய்ய போகிறாங்க. இப்போ பிரயாக்ராஜ்னு சொல்லக்கூடிய திரிவேணி சங்கமத்தில் மகா கும்பமேளாவானது நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாசி மாதத்தில் மகா சிவராத்திரி ஒரு சிறப்பான ஒரு விசேஷம். அதுக்கப்புறம் மாசி மகம், அதாவது பௌர்ணமி மாசி மகம், இது ஒரு விசேஷம். சிவராத்திரின்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். சிவாலயத்தில் அதாவது வரக்கூடிய 21/2/2025 அன்றைய தினத்திலே மகா சிவராத்திரி. இரவு முழுதும் கண்விழித்து சிவாய நமக அப்படின்னு சொல்லி சிவாலயத்தில் நடக்கக்கூடிய அபிஷேகத்தை பார்த்து 4 காலங்களும் அபிஷேகம் உண்டு. முதல் காலம், 2ஆம் காலம், 3ஆம் காலம், 4ஆம் காலம். முதல் காலம் சந்திரசேகரன் சொல்லக்கூடிய சிவனுடைய தத்துவம். 2ஆம் காலம் தட்சிணாமூர்த்தி என்று சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தி காலம். 3ஆம் காலம் அண்ணாமலையார் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணாமலை காலம். 4ஆம் காலம் சர்வேஸ்வரன் சொல்லக்கூடிய மகாதேவன் சதாசிவன் அவருடைய காலம். ஆக இந்த 4 காலங்களும் அபிஷேகமும் அர்ச்சனைகளும் ருத்ரஹோமமும் நடக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று கண்விழித்து சிவாய நமக என்ற எழுத்தை நாம் உச்சரித்து முடியும் வரை ஒரே கோயிலிலோ அல்லது குறைந்தது ஒரு 4-5 சிவாலயத்துக்கோ அருகில் இருக்கக்கூடிய காலத்திற்கோ ஒரு காலத்திற்கும் ஒரு சிவாலயத்துக்கு போய் வழிபடுறது நம்மளுடைய பெரும் புண்ணியம், பாவத்தை போக்கக்கூடியது. அடுத்த நாள் அமாவாசை, உங்களுக்கு எல்லாம் தெரியும். மாசான கொள்ளை, அங்காளம்மன், பெரியாண்டச்சி, இந்த தேவதைக்கெல்லாம் மாசான கொள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமாவாசை தினத்திலே அம்பாளுக்கு விசேஷமான தினம். அடுத்து வரக்கூடியது பௌர்ணமி. பௌர்ணமியும் மக நட்சத்திரமும் சேரக்கூடியது. அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு மாதமும் ஒரு பௌர்ணமியும் ஒரு நட்சத்திரத்தோடு சேரும் பொழுது அந்தந்த மாதத்தில் அந்தந்த சில தேவதைகளுக்கு சில விசேஷமான பூஜைகள், விசேஷங்கள் உண்டு. அந்த வகையிலே மாசி மகம் எல்லா காளியம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆலயத்திலே முப்பெருந்தேவியாக இருக்கக்கூடிய அம்பாள் கோவிலில் இந்த மாசி மகமானது விசேஷமாக கொண்டாடுவார்கள். அதுவும் குறிப்பாக பல இடங்களில் பிரம்மோற்சவம் நடக்கும், தீமிதி திருவிழாவெல்லாம் நடக்கும், தேர் விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அதனால அந்த மாசி மகம் பௌர்ணமி சேரக்கூடிய அந்த நாளில் ஆலயத்திற்கு சென்று இந்த பௌர்ணமி தரிசனத்தையும் அம்பாள் தரிசனத்தையும் செய்வாருங்கள். அடுத்ததா முக்கியமா சொல்லக்கூடியது மாசியிலே செவ்வாய். தை மாசத்துல எப்படி வெள்ளிக்கிழமையோ அதை போல மாசி மாதத்துல செவ்வாய் ரொம்ப விசேஷம். மாசி செவ்வாய். இந்த மாசி செவ்வாய்ங்கிறது எல்லா கோவில்களுக்கும் விசேஷம் உண்டு. விசேஷம் இருக்கோ இல்லையோ, கோவில்ல ஏதாவது வைபவம் இருக்கோ இல்லையோ, நம்ம செவ்வாய்க்கிழமைக்கு போய் கோவிலில் போய் ஒரு 10 நிமிஷமாவது நம்ம உட்காந்துட்டு வரணும். இந்த செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடியவர்கள், செவ்வாய் விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதெல்லாம் செவ்வாய் தோஷம்தான். 1, 4, 7, 8, 12 இந்த இடங்கள்ல ஜாதகத்துல செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் தோஷம். அதே போல செவ்வாய் உச்சமோ செவ்வாய் நீச்சமோ இருந்து பிறக்கக்கூடிய அந்த ஜாதகத்துக்கு இதெல்லாம் செவ்வாய் தோஷம்னு சொல்லக்கூடியது. அந்த செவ்வாய் தோஷத்தை நீங்கக்கூடியது இந்த மாசி செவ்வாய் ஆலய தரிசனம். கோவில்ல ஒரு 15 நிமிஷமாவது உட்காந்துட்டு வரணும். அதே போல முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னா,
கோவிலுக்கு போனா கோவில் திறந்திருக்கக்கூடிய நேரம், சுவாமி அபிஷேகம் முடிந்து அலங்காரம் முடிந்து நமக்கு தீபாராதனை காட்டி சுவாமி நடை திறந்திருக்கக்கூடிய நேரத்துல தான் நம்ம கோவிலுக்கு போகணும். நம்ம போற நேரத்துல கோவில்ல ஸ்கிரீன் போட்டிருந்தா, சாமிக்கு திரையிட்டு இருந்தால், அதாவது அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் பண்றதுக்காக திரைச்சீலை போட்டிருப்பாங்க, அப்படி போட்டிருந்தா அந்த நேரத்துல நம்ம உடனே வரக்கூடாது. திரை விளக்கின பின்னாடி தான் வரணும். அப்பதான் நீங்க கோவிலுக்கு போன அந்த புண்ணியம் கிடைக்கும். குறிப்பா சில கோவில்கள் சொல்லலாம். உதாரணத்துக்கு பழனி சொன்னோம்னா, பழனி 12 மணிக்கு போனோம்னா நம்மளால சாமி பார்க்க முடியாது. 2 மணி வரைக்கும் பூஜை இருக்கும். அந்த உச்சிக்கால பூஜைங்கிறது 11:30 மணியிலிருந்து அது சரியாக சில குறிப்பிட்ட நேரங்கள் மாறும். 11:30 மணியிலிருந்து 2 மணி வரை நமக்கு தரிசனத்துக்கு உண்டான நேரமே இல்லை, நின்றுட்டே இருக்கணும். அந்த திரையிட நேரம், அதாவது உச்சிக்கால பூஜை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆலயத்துல செய்யக்கூடிய அந்த பூஜை நேரத்துல நம்ம போறதோ, இல்லை அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் பண்றதுக்காக திரைச்சீலை போட்டிருந்தா அந்த நேரத்துல கோவிலுக்குள்ள போயிட்டு உடனே வர்றதோ, இதெல்லாம் தவறு. அதே போல முக்கியமான குறிப்பு என்னன்னா, சுவாமி எண்ணெய் காப்புல இருக்கு, அபிஷேகத்துக்கு முன்னாடி எண்ணெய் காப்புல இருக்கு அப்படின்னா நம்ம உடனே பார்த்துட்டு அப்பவே வரக்கூடாது. ஒண்ணு அபிஷேகம் பார்த்துட்டு வரணும், இல்லைன்னா எண்ணெய் காப்பு போடுறதுக்கு முன்னாடியே சாமியை பார்த்துட்டு வரணும். விஸ்வரூப தரிசனம், இது முக்கியமான குறிப்பு. அதனால இந்த மாசி மாசம் பௌர்ணமி தினம், மக நட்சத்திரம், மாசி மகம், அதே போல மாசி மாதம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகள்லாம் எல்லா ஆலயத்திற்கும் போறது. சிவராத்திரி அன்னைக்கு சிவன் கோயில்ல போய் சிவாய நமக, எல்லாம் ஓம் நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்லுவாங்க. நீங்க சிவாய நமன்னு சொன்னாவே அதிகமா மாத்தி மாத்தி சொல்லும்போது சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நமன்னு சொன்னீங்கன்னா அது நமச்சிவாயங்கிற அந்த உருப்பெற்று வரும், உருவெடுத்து வரும். அதனால 5 எழுத்து மந்திரம். அதனால எடுத்தவனையும் சிவாய நமக, அதுதான் நமச்சிவாயம். மூல மந்திரமே சிவாய நமகன்னு சொல்றதுதான் மூல மந்திரம். அதனால சிவாலயத்துக்கு போய் இந்த சிவராத்திரியை வழிபட்டு இந்த மாசி மாதத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கிரகத்தினுடைய ஒரு நமக்கு சரியில்லாத இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தோஷத்தை நீங்கி தரிசன புண்ணியம் நமக்கு கிடைத்து இந்த மாசம் பூரா உங்களுக்கு நல்லதே நடக்க இறைவனை வேண்டிக் கொண்டு இப்பொழுது 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். சரியான நேரத்தில் சரியான வேலையை செய்யறதுக்கு சிறப்பான ராசிக்காரர்கள் யாருன்னா துலாம். துலா ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்துல நல்லதும் கெட்டதும் சரிசமமாக இருக்கக்கூடியது. உங்க ராசி அதிபதி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல வக்கரகதியாக, 12ஆம் அதிபதி ராகு புதன் 6ஆம் இடத்துல ஒரு வக்கரகதியாக இருந்தாலும் ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியவர். 5ல சூரியன் சனி, இந்த 2 சேர்க்கையும் 5ஆம் இடத்துல இருக்கிறது. குடும்பத்துல சங்கடங்கள், வெளியில சுகம், இது 5ல இருக்கக்கூடிய கிரகங்கள் சொல்லக்கூடியது. குடும்பத்துல சங்கடம், வெளியில சுகம். சங்கடம்னா என்ன? குடும்பத்துல இருக்கிறவங்க பேச்சை கேட்க மாட்டோம், வெளியில என்ன சொன்னாலும் நம்ம கேட்போம். அப்படி போகும் உங்களுடைய விஷயங்கள். இந்த மாதிரி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி நீங்க போயிட்டு இருப்பீங்க. வெளியில நல்லா சிரிக்கிறாருப்பா, நல்லா பேசுறாருப்பா, ஜாலியா. வீட்டுக்கு போனா என்னமோ அப்படி தெரியல, முகமே மாறி போயிடுது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகள் வரும். எல்லாத்துக்கும் வராரு. அவரவர்கள் சொந்த ஜாதகத்துல இந்த 2ஆம் அதிபதி சுக்கிரன் எங்க இருக்காரோ அதை பொறுத்து உங்களுக்கு அமைதியும் அடக்கமும் நிறைய இருக்கும். அதாவது மனைவி கிட்ட அடக்கமும் உங்ககிட்ட அமைதியும் இருக்கக்கூடிய அந்த சொந்த ஜாதக பலன் தான் இது. கோச்சார பலன், இந்த மாச பலன். இந்த மாசம் என்ன சொல்றதுன்னா, சுக்கிரன் மீனத்துல இருக்கக்கூடிய அந்த உச்ச சுக்கிரன், உங்க ராசி அதிபதி சுக்கிரன் உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ வாதம் குடும்பத்துல வீட்டுல தான் வீண் வாக்குவாதம் எல்லாம் இருக்கும். வெளியில உங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாத்துக்கிட்டையும் நானு நைஸ்ன்னு பேசிட்டு இருக்கலாம். வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இதுவரை ரொம்ப சிரமப்பட்டு கொண்டிருந்த வெளிநாட்டுல கட்டப்பட்டவங்களும் சரி, இங்கிருந்து வெளிநாடு போறேன்னு நினைக்கிறவங்களும் சரி,
வேலை கனகச்சிதமாக உங்களுக்கு கிடைக்கும், எதிர்பார்த்தபடி கிடைக்கும். இருக்கக்கூடிய வேலையிலிருந்து வேற இடம் ஏதாவது மாறணும்னா இந்த மாதம் அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரியான சம்பளம் இல்லை, மேலே இருந்தால் நமக்கு குடும்பத்துக்கு சரியா இருக்குமே அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கும் இது கொஞ்சம் இந்த நேரம் நல்ல நேரம். 13/2/2025 14/3/2025 கண்டிப்பா இந்த 45 வயசு 50 வயசுக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு இடத்த அக்ரிமெண்ட் போடுறது, டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்கறது நடக்கும். ஆடை ஆபரணம் சேர்க்கை உண்டு. விரைய செலவு இருக்கு. கொடுத்ததை கேட்டால் அடுத்தது பகையும் உண்டு. அதனால யார்கிட்டயாவது ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னா அதை இப்ப கேட்க வேண்டாம், கொஞ்சம் பொறுமையா கேட்டுக்கலாம். ஏன்னா இந்த விஷயத்துக்கு 8ஆம் அதிபதியான சுக்கிரன் தான் வேலை செய்யும், உங்க ராசி அதிபதி சுக்கிரன் வேலை செய்யாது. அப்போ நீங்க போய் பேசும்பொழுது இந்த பழைய காலத்துல சண்டையிலலாம் இந்த கேடயம்னு ஒன்று ரவுண்டா வச்சுருப்பாங்க, கத்தி. இந்த கத்தி இந்த கையில வச்சிருந்தா கேடயத்துல தான் தடுப்பாங்க. அந்த கேடயம் என்னன்னா நீங்க போய் யார்கிட்ட போய் கொடுத்தீங்களோ அங்க கேட்க போறது. இது வியாபாரத்திலையும் அதே தான், தொழில் ரீதியாகவும் சரி, உத்தியோக ரீதியாகவும் சரி, பணம் கொடுக்கல் வாங்கலையும் சரி, எல்லாத்துலேயும் என்ன நடக்கும்னா நீங்க போய் கேட்கும்போது உங்களுக்கு பெண்களால தான் பதில் தெரியும். அங்க இருக்கக்கூடிய பெண்கள் தான் உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. அதான் கேடயம். எதிராளி கொடுக்க கூடாததுக்கு என்ன பண்ணுவாருன்னா அங்க பெண்களை முன்னாடி வச்சு ஒரு தடுப்பு வேலி வச்சுக்குவார், ஒரு கேடயத்தை வச்சுக்குவார். அங்க போனீங்கன்னா அந்த பெண்கள் தான் உங்களுக்கு அங்க பதில் சொல்லுவாங்க. அதனால எப்படி மேஷராசிக்கு 2 பெண்களால சில பெண்களால தொந்தரவு வருமோ அந்த போல உங்களுக்கும் சில பெண்களால தொந்தரவுகள் வரும். ஜாக்கிரதையா. 50 வயதுக்கு மேல இருக்கிறவங்க இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலை தேடலான்னு முடிவு வந்துடும். கண்டிப்பா அப்ளை பண்ணிங்க. வெளிநாடு செல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. வேலை செய்கிற இடத்துலயே உங்களை வெளிநாடு அனுப்புறதுக்கு உண்டான அந்த ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடைக்கும். புதியதாக அசையும் சொத்து, அசையாத சொத்து, வண்டி, ஆபரண சேர்க்கை எல்லாம் வரும். கடன்ல விழுவீங்க, அதான் கணக்கு. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.